ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி, ப்ராஸ்பரஸ், ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் 2026. இந்த வருஷம் நம்ம பேச போகிற டாபிக்ஸ் எல்லாமே ஜென்ரலாக நம்மளுடைய சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் சம்பந்தமான ஹெல்த் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான பேசிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த சர்க்குலேஷன்னா என்னென்ன உறுப்புலாம் பாதிக்கலாம், நம்ம ஜென்ரலாக எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். முக்கால்வாசி நம்ம எந்தெந்த உறுப்புனால் வரக்கூடிய சர்க்குலேஷனில் வரக்கூடிய பிரச்சனைகள், அறிகுறிகள் என்ன, நீங்கள் எந்த நேரத்தில் டாக்டர் வந்து பார்க்கணும், அதை இயற்கையாகவே முடிஞ்சவரை நம்மளால் எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பேச முடியும். மீதி ட்ரீட்மெண்ட் பார்ட் நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வியாதியோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்ட்டுங்கிறது அப்புறம் லேட்டராக நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அதை தனித்தனியாக நம்ம டிஃபைன் பண்ணுறதுனால இனிஷியலாக இந்த சர்க்குலேஷன் எப்படி நல்லபடியாக இருக்கணும், ஒருத்தருக்கு எப்போ பிரச்சனை வரும், எப்போ டாக்டர் அணுகணும் என்பது அந்த மாதிரியான வீடியோஸ் தான் இந்த வருஷம் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பைடர் வெயின்ஸ்னு சொல்கிறோம்ல, ஸ்கின்ல சின்ன சின்ன மெலிசான வெயின்ஸ் ப்ராமினண்ட்டாக கொஞ்சம் இந்த ஸ்பைடர் வெப்ஸ் மாதிரி நல்லா விரிஞ்சு, ஒரு சிலர் பர்பிள் கலரில் இருக்கும், ஒரு சிலர் ப்ளூயிஷ் பிளாக்காக இருக்கும், பிங்க் டு பர்பிள் கலரில் இருக்கும், நல்லா மெலிசாக விரிஞ்சு ஸ்கின்ல எந்த விதமான தொந்தரவுமே பெருசாக தராமல் ஹார்ம்லெஸ்ஸாக அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். இவங்களுக்கு என்னென்னா திடீர்னு பார்த்தா ஒரு சிலருக்கு வித்தின் 3 monthஸில் சார் முன்னெல்லாம் கம்மியாக இருந்தது, திடீர்னு 3 months 4 monthஸில் நிறையா வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்னை பார்த்துட்டு வந்தாங்க. சடனாக ஸ்பாட் ஆகுது, நிறையா ஸ்பைடர் வெயின்ஸ் முன்னெல்லாம் கிடையாது, இப்போ லாஸ்ட் 6 months 5 monthஸாக வருது. ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் ஒரு சில நேரம் என்ன அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னென்னா டயட்னால இந்த மாதிரி வெயின்ஸ் அதிகமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, ஸ்பைடர் வெயின்ஸ் திடீர்னு நிறையா வருது இல்லை, அதனால டயட்னால அதிகமாகச்சா, என் டயட்டில் ஒரு சில நேரம் விட்டமின் சி கம்மியாக சாப்பிட்றதுனால இந்த மாதிரி அதிகமாக டாக்டர்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. இதில் என்னென்னா விட்டமின் சிக்கும் சர்க்குலேஷனுக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள், ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ்லாம் நல்லபடியாக இருக்கணும்னா, ஸ்கின் எல்லாமே உடம்புல ஜென்ரலாகவே நம்ம நல்லபடியாக இருக்கணும்னா விட்டமின் சிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, இந்த டாப்பிக்கில் ஸ்பைடர் வெயின்ஸ்க்கும் விட்டமின் சிக்கும் லிங்க் இருக்கா, நம்ம ஒரு சில நேரம் விட்டமின் சி கம்மியாக இருக்கிறதுனால அதனால் ஸ்பைடர் வெயின்ஸ் உருவாகுமா, அந்த மாதிரியான லிங்க் இருக்காங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம். இது யாருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும்னா, ஒரு சிலர் ஸ்பைடர் வெயின்ஸ் வருது, ஹார்ம்லெஸ்ஸாக இருக்குது, நான் மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணால் மேற்கொண்டு நிறையா வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கும், சர்க்குலேஷன் நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கும், எனக்கு இன்னுமே மேற்கொண்டு வெயின்ஸ் டேமேஜ் ஆகாமல் நான் எப்படி பாதுகாக்கிறோம், அந்த மாதிரியான நபர்கள், கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க நபர்களுக்கு இந்த மாதிரியான லிங்க்லாம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக விட்டமின் சிங்கிற ஒரு பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அது என்ஹான்ஸ் பண்ணும். எதிர்ப்பு சக்திக்கு நிறையா விட்டமின் சிங்கிறது தேவைங்கிறப்ப தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது மட்டும் இல்லாமல் விட்டமின் சிங்கிறது நம்ம உடம்புல ஸ்கின், எல்லா சதையும், உடம்புல இருக்கிற அனைத்து சதைகளுக்கும், ஓகேங்களா, உள் உறுப்புகளும் சரி, வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கும் சரி, ஹேர், வாட்டவர், ரத்த குழாய்கள் எல்லாத்துக்கும் பேசிக் அதோடைய கட்டமைப்பை பாதுகாக்கிறது கொலாஜன்கிற ஒரு புரோட்டீன். கொலாஜன் எலாஸ்டின்கிற ஒரு புரோட்டீன் எல்லாரோடைய உடல் அமைப்பு, ஸ்கின்லாம் சின்ன வயசில் நல்லா பளபளன்னு இருக்குது, நல்லா அழகாக இருக்குது, ஏஜாக வயசாக 70-80 அப்புறம் தோலில் சுருக்கம் ஏற்படுறது காரணம் இந்த கொலாஜன்கிற பொருள் எலாஸ்டின் கொலாஜன்கிறது உடம்புல இயற்கையாகவே நம்ம மரபுலேயே இருக்குது, அதுக்கான கட்டமைப்பை எப்படி வரணுங்கிறது. இதை பாதுகாக்கிறதுக்கு இந்த விட்டமின் சிங்கிற ஒரு பொருள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் சி நல்லா ஹெல்த்தியாக இருக்க நபர்களுக்கு இந்த கொலாஜன் எலாஸ்டினோட டீக்ரடேஷன், அதோடைய செயல் இழந்து போகக்கூடிய அந்த தன்மையை விட்டமின் சி பாதுகாக்கிறது. இதே கொலாஜன்கிறது நம்ம ரத்த நாளங்கள்லையும் இருக்குது, ஆற்றில் இருக்குது, வெயின்லையும் இருக்குது. ஸோ விட்டமின் சிங்கிறது நம்மளுடைய சர்க்குலேஷனுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தான். அது கம்மியாச்சுன்னா தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்றைக்கி எப்படி இந்த லிங்க், எப்படி ஸ்பைடர் வெயினுக்கு விட்டமின் சிக்கு லிங்க் எப்படிங்கிறத தான் இப்போ பேச போகிறோம். இப்போ இந்த விட்டமின் சி ஸ்பைடர் வெயின்ஸ் லிங்க் இருக்குதான்னு பேசுறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு வாட்டி ஸ்பைடர் வெயின்ஸ்னா என்னங்கிறது, அது என்னென்னலாம் தொந்தரவு தருங்கிறது ஒரு ஷார்ட்டாக நம்ம பேசி. ஸ்பைடர் வெயின்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஸ்கின்ல மெலிசா சின்ன சின்ன டைனி பிளட் வெசல்ஸ் ப்ராமினண்ட்டாக இந்த சிலந்தி வலை மாதிரி ஒரு சிலருக்கு ஸ்பாட்டில் அங்கே தொடையில் இருக்கலாம், வயிறில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஃபேஸில் கூட ரொம்ப மெலிசாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும், தொடையிலையும் இருக்கலாம், கால்லையும் இருக்கலாம், காலோட பின் பக்கத்துலையும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வெப்ஸ், ஆனால் உங்களுக்கு பெருசாக ஹார்ம்லெஸ்
ஹார்ம்லெஸ்ஸாக தொந்தரவு தராமல் இருக்கும். இந்த ஸ்பைடர் வெயின்ஸ்ங்கிறது யாருக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஃபேமிலிஸ், அவங்களுடைய மரபு சார்ந்த முன்னோர்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுடைய அடுத்த வழியாக வரவங்களுக்கும் இது பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது ஒபீஸ் நபர்களுக்கு இருக்கலாம், ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம், ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி, ஓகேங்களா, லேடிஸ்க்கு இது மோர் காமன் பிகாஸ் அவங்க ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி இருக்கிறதுனால இந்த ஸ்பைடர் வெயின்ஸும் உருவாகக்கூடிய வாய்ப்பு, வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனாலையும் ஸ்பைடர் வெயின்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. மோர் இம்பார்ட்டன்ட் வந்து இன்னொரு ஃபேக்டர் என்ன பார்க்கும்போது புவர் நியூட்ரிஷன், அவங்களுக்கு வந்து சரியான விதத்தில் ஒரு நியூட்ரிஷன் மெயின்டைன் பண்ணாமல் ப்ரோட்டீன் கம்மியாக சாப்பிட்றது, ப்ரோட்டீன் சார்ந்த உணவு வகைகள் சரியான சாப்பிடாமல் இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரியான விட்டமின்ஸும் சரியான முறையில் சாப்பிடாமல், விட்டமின் சி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி அவங்க உணவு வகைகளில் சரியான முறையில் எல்லாமே ஊட்டச்சத்து சாப்பிடாமல் இருக்க நபர்கள், புவர் நியூட்ரிஷனுக்கு நபர்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பைடர் வெயின்ஸ் வர நபர்களுக்கு இன் அடிஷன் அவங்க சரியான முறையில் டயட்டில் சரியாக மெயின்டைன் பண்ணலாம், இது இன்னும் ரிஸ்க்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம விட்டமின் சி வந்து எப்படி வந்து இந்த மாதிரி சர்க்குலேஷனுக்கு எப்படி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டருங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த விட்டமின் சிங்கிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எதிர்ப்பு சக்தி உருவாகக்கூடிய, அதுதான் நம்ம காமனாக எல்லாருக்கும் தெரியும். பட் இதே நேரத்தில் அந்த விட்டமின் சி வந்து நம்மளுடைய உடல் கட்டமைப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த புரத சத்து கொலாஜன் எலாஸ்டின்ங்கிறது தான் எல்லா ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணுறது. கண், காது, மூக்கு எல்லாம் அந்தந்த கட்டமைப்பு எல்லாம் இருக்குதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த கொலாஜன் எலாஸ்டின்ங்கிற பொருள் நல்லபடியாக இருந்ததான். அது நார்மலாகவே வந்து ஏஜாக எல்லா பொருளையும் நம்ம வந்து ஒரு ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்து இயற்கையாகவே அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளோட ஏஜிங் ப்ராசஸோடைய ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதோடைய நார்மலான லைஃப்னு பார்க்கும்போது ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் நல்லபடியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இயற்கையிலே. சப்போஸ் இன்கேஸ் வந்து நீங்கள் சரியான முறையில் நியூட்ரிஷன், சரியான முறையில் புரத சத்து சாப்பிடல, விட்டமின் சி கம்மியாக சாப்பிடும்போது இந்த கொலாஜன் டீக்ரடேஷனுங்கிறது வந்து ஃபாஸ்டராக ஆக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ விட்டமின் சி வந்து இந்த கொலாஜனோட உள்கட்டமைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு சிலர் வந்து பார்க்கும்போதே வயது கம்மியாக இருக்கும், வயதான நபர்கள் பார்க்கும்போது வயது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதான் வந்து விட்டமின் சி வந்து பிளேஸ் அ லாட் ஆஃப் ரோல் டு மெயின்டைன் த ஸ்கின் வயபிலிட்டி, ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இந்த ரத்த நாளங்கள்லையும் இருக்கக்கூடிய அதோடைய ஸ்ட்ரக்சர், அந்த ரத்த நாளங்கிறது ஒரு பைப் மாதிரி ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய நாளங்கள்லையும் அதோடைய கட்டமைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த விட்டமின் சி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது இந்த விட்டமின் சிங்கிறது பார்க்கும்போது இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம டயட்டில் வந்து இப்போ எல்லாருக்கும் நேச்சுரலாக பார்க்குறேன், எல்லாருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் டயட்னா அந்த மாதிரி இருக்க டயட் சாப்பிட்றாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்னா உடம்போட சீரழிவு ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த பொருள் பேர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட், ஓகேங்களா. அது வந்து இருக்கக்கூடிய டயட் தான், மெயினாக டயட்டில் தான் அது எல்லாமே இயற்கையிலே இருக்கிறதா நம்ம வந்து இது பேர் வச்சு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விட்டமின் சிங்கிறது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக உடம்புல வந்து அது ஒரு வேலை செய்யுது. அது எப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதை கம்மி பண்ணுறதுக்கும், அது ஸ்ட்ரெஸ்ஸுனால உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த விட்டமின் சி வந்து ஆக்சிடேட்டிவ் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது விட்டமின் சி பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். மூணாவது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் விட்டமின் சின்னு பார்க்கும்போது ஹீலிங் ப்ராசஸ்க்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புல வந்து ஏதாவது ஒரு இடத்துல அடிப்படுது, ரிப்பீட்டட் டே டு டே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உட்காடுறோம், ஏந்திரிக்கிறோம், உடம்பு பருமனாக இருக்குது, ஏந்திரிக்கும் போது உடம்புல ஸ்ட்ரெஸ் இருக்கும், அங்கே ஸ்கின் ஆகலாம், இல்லை அடிப்படுது, புண்ணு ஆறணும், இந்த மாதிரியான ஒரு டே டு டே ஸ்ட்ரெஸ், உடம்புல இருக்கிற ஜாயின்ஸுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு, மூமெண்ட்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது இன்டர்னலாக உடம்புல வந்து வெளியில் அடிப்படுறது தெரியலனால அதோட இன்டர்னல் ஹீலிங் ப்ராசஸ்க்கு விட்டமின் சி பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். அஃப்கோர்ஸ் காலில் புண்ணு வந்து அடிப்படுதோ எங்கேயாவது புண்ணு வந்தாலும் அது ஆகிறதுக்கு விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் உள்ளே இருக்கக்கூடிய டே டு டே பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது கரெக்ட் பண்ணுறதுக்கு விட்டமின் சி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைனிங் தி ஸ்ட்ரக்சர் எல்லாமே. ஸோ விட்டமின் சி வந்து இந்த மாதிரியான கட்டமைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பொருள்ங்கிறதுனால சர்க்குலேஷனுக்கும் கட்டமைப்பு ரொம்ப தேவையான ரத்த குழாய்கள் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் ரத்தத்தை கொண்டு போகும். பைப் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரத்த ஓட்டம் போகாது. ஸோ அந்த பைப்பை டேமேஜ் ஆகாமல் பார்க்கறதுக்கு விட்டமின் சி பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் போத் இன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். இதுதான் விட்டமின் சியோட ரோல் உடம்பை பொறுத்த வரலும். ஸோ இப்போ இந்த விட்டமின் சி கம்மியாக ஆகிறதுனால சர்க்குலேஷன் பொறுத்த வரலும் என்னென்னா அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வீக் ஆகிறதுனால அது ரத்த நாளங்கள் வெயின்ஸும் ஆர்டரிஸும் கொஞ்சம் வீக் ஆகலாம். ஸோ இது மட்டும் அஃபெக்ட் ஆகாதுல்ல. ஸோ வெயின்ஸ் ஆர்டரிஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட்டு, ஸ்கின்னு, உடம்புல இருக்கக்கூடிய சதையும் விட்டமின் சி கம்மியாக வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கின்னும் வீக் ஆகும், சதையும் வீக் ஆகும். உள்ள விட்டமின் சி கம்மியாக்கிறதுனால ரத்த நாளங்களோட கட்டமைப்பு வீக் ஆகிறதுனால சீக்கிரமாக வந்து அந்த ஆர்டரிஸ், வெயின்ஸ் டேமேஜ் ஆகிறது, ஸ்கின்னோடு சேர்ந்து அதுவும் டேமேஜ் ஆகும்போது உங்களுக்கு ஃபாஸ்டராக வந்துட்டு தொந்தரவுகள் வரக்கூடிய இது வரலாம். ஏற்கனவே சப்போஸிங் உங்களுக்கு ஸ்பைடர் வெயின்ஸ் இருக்குது, இயற்கையாகவே உங்களுக்கு வந்து
நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால ஒபீஸாக இருக்கீங்க, இல்லைனா அம்மா அப்பாவுக்கு இருக்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, ப்ரெக்னென்ட் ரிப்பீட்டடாக லேடிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து நார்மல் ரிஸ்க். அவங்களோட இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன் அடிஷன் விட்டமின் சி வந்து நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனால ஸ்கின்னோட அதோடைய நார்மலாக இருக்கக்கூடிய அதோடைய ஸ்ட்ரக்சரும், ஸ்கின்லாம் பார்க்க ஒரு சிலர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரும் வீக் ஆகிடும். ஸ்கின்னும் வீக் ஆகுது, ஸ்கின்னை சுற்றி இருக்கக்கூடிய சதைகளும் வீக் ஆகுது, உள்ள ரத்த நாளங்களும் வீக் ஆகிறதுனால இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்கின் வீக் ஆகிறதுனால ஸ்கின் அந்த வெயின்ஸ், ஸ்கின்னு கீழே இருக்க வெயின்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ரிப்பீட்டடாக அடிப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்கின் வீக்காக இருந்துச்சுன்னா அதோடைய ஹோல்டிங் பவர், அந்த வெயின்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரும் வீக்காக இருக்கும்போது வெயின்ஸ் வந்து ஃபாஸ்டராக இன்னும் அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உட்காந்து ஏந்திரிக்கும் போதே உங்களுக்கு ஏந்திரிக்கும் போது ப்ரெஷர், பின்னாடி சாயிறீங்க, நிற்கிறீங்க, படுத்து தூங்கி ஏந்திரிக்கிறீங்க, ஸ்கின் மேலே இருக்கிற உடம்போட பாடி வெயிட் படும்போது ஸ்கின்னும் கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்கிறதுனால வெயின்ஸும் இன்னும் வீக் ஆகிறதுனால ஈஸியாக வந்து சின்னதாக உங்களுக்கு கலர் சேஞ்ச், அந்த ஸ்பைடர் வெயின்ஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக வெடிப்பு ஏற்படுறதுனால சின்ன கலர் சேஞ்ச் வரலாம், ப்ளூயிஷ் பிளாக் ஸ்பாட்ஸ் வரலாம், அங்கங்கே கருத்து போகிற மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு வந்து அன்னைக்கு வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கலாம், போப்போ அது கருப்பாக மாறலாம். ஸோ ஈஸியாக அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த விட்டமின் சி டிஃபிஷியன்சினால ஸ்கின்னு, சதை ப்ளஸ் வெயின்ஸும் வீக் ஆகிறதுனால வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் டைரெக்டாக வந்து விட்டமின் சி டிஃபிஷியன்சிக்கும் ஸ்பைடர் வெயின்ஸ்க்கும் கனெக்ஷன் கிடையாது. விட்டமின் சி டிஃபிஷியன்சினால ஸ்பைடர் வெயின்ஸ் வருதுன்னா அது கிடையாது. பட் விட்டமின் சி வந்து ஜென்ரலாக உடம்போட கட்டமைப்புக்கும் ப்ளஸ் ரத்த நாளங்களோட கட்டமைப்புக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுனால ஸ்பைடர் வெயின்ஸ் ரிஸ்க் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் அது ஃபாஸ்டராக நிறையா வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருது. ஸ்ட்ரென்த் இல்லாதனால ஈஸியாக அடிப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டைரக்ட் கனெக்ட் விட்டமின் சிக்கும் ஸ்பைடர் வெயின்ஸ்க்கும். அதனால் விட்டமின் சி டிஃபிஷியன்சினால ஸ்பைடர் வெயின்ஸ் வருமானா கண்டிப்பாக வராது. பட் இட் கேன் அக்ரவேட் ஸ்பைடர் வெயினோட ஃபாஸ்டர் ப்ராக்ரஷனுக்கு விட்டமின் சி டிஃபிஷியன்சி வில் அக்ரவேட். அதே நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா நான் சாப்பிட்றேன் சார், எல்லாமே நல்லா நியூட்ரிஷன்லாம் நல்லா இருக்குது, விட்டமின் சி சாப்பிட்றேன், இன்னும் டயட்லாம் நல்லா இருக்குன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டு விட்டமின் சி நல்லா டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைடர் வெயின்ஸ் வரது வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடுவோம் அப்படியும் கிடையாது. நல்ல நியூட்ரிஷன் இருக்குது, விட்டமின் சி சாப்பிட்றேன், ஸ்பைடர் வெயின்ஸ் மறையுமானா மறையாது. சரியாக சாப்பிடாத பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கின்னு, வெயின்ஸு எல்லாமே வீக் ஆகிறதுனால அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இப்போ வந்து இந்த விட்டமின் சிங்கிறது வந்து அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரொம்ப காமனாக விட்டமின் சி வந்து எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் வெஜிடபிள்ஸ்லையும் இருக்கும். நம்ம தேடி போக வேண்டிய ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விட்டமின் சி கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஜென்ரலாக எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லையும் இருக்குது. பர்டிகுலராக உங்களுக்கு பார்க்கணும்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்குது, ஸ்ட்ராபெரியில் இருக்குது, கிவியில் இருக்குது, ஆரஞ்சஸில் இருக்குது, லெமனில் இருக்குது, எல்லா கிரேப்ஸில் இருக்குது. ஸோ விட்டமின் சி வந்து நம்மள வந்து வெரி காமன்லி அவைலபிள். இது இல்லாமல் ப்ரொக்கோலி, நம்ம கீரை வகைகளில் நிறையா இருக்குது, ஸ்பினாச்சில் இருக்குது. ஸோ இது ரொம்ப காமன்லி அவைலபிள். ஸோ இது சப்போஸிங் நான் டயட்லேயும் சாப்பிட்றேன் ஆனால் வந்து எனக்கு இனஃப் விட்டமின் சி இல்லைன்னா மாத்திரை மருந்துகள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் மருந்து கிடையாது. ஒரு நாளைக்கு விட்டமின் சி வந்து ஆவரேஜாக 2000 மில்லிகிராம் வரை ஒரு நபர் வந்து அடல்ட் நபர் வந்து அது எடுக்கிறதுனால தவறு கிடையாது. பட் முக்கால்வாசி பேருக்கு, மெஜாரிட்டியான நபர்களுக்கு 500 மில்லிகிராம் விட்டமின் சி, அதெல்லாம் எல்லாமே நிறைய பிராண்டடாக கடையில் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராம் விட்டமின் சி சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அதோடைய டிஃபிஷியன்சியை வராமல் பாதுகாக்கிறதுக்கு 500 மில்லிகிராம் எவ்ரிடே இஸ் இனஃப். ரொம்ப வீக்காக இருக்க நபர்கள் வேணால் டோஸ் இன்னும் அதிகரிச்சிக்கலாம். பட் 90% ஆஃப் பீப்புளுக்கு விட்டமின் சி வந்து 500 மில்லிகிராம் மாத்திரை சிம்பிளாக டயட்டில் உங்களால் எடுக்க முடியலன்னா மாத்திரை மருந்துலேயே நீங்கள் எடுத்துகிட்டு அதோடைய டிஃபிஷியன்சி வராமல் பாதுகாத்தீங்கனாலே உங்கள் ஸ்கின் நல்லா ஃப்ளார்டப்பாக நல்லாவே அழகாகவே இருக்கும். வெயின்ஸ், ஆர்ட்ரிஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஜென்ரலாக ஹேர் எல்லாமே உங்களுக்கு பாடியோட யங்னஸ் மெயின்டைன் பண்ணுறது விட்டமின் சி பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து விட்டமின் சி கம்மியாக சாப்பிட்றதுனால ஸ்பைடர் வெயின்ஸ் உருவாகாது. ஆனால் விட்டமின் சி கம்மியாக இருக்கிறதுனால ஏற்கனவே ஸ்பைடர் வெயின்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது இன்னும் அதுவும் வீக்காக, வெயின்ஸும் வீக் ஆகிடும். சுற்றி இருக்கிற ஸ்கின்னு, சதையெல்லாம் வீக் ஆகிறதுனால ஸ்பைடர் வெயின்ஸ் இன்னும் நிறையா ப்ராமினெண்ட்டாக ஸ்கின்னில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னுமே அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸ்கின் ப்ரூயிஸ் அதிகமாக ஆகலாம். ஏன்னா ஸ்கின்னும் வீக்காக இருக்குது, வெயின்ஸும் அதிகமாக வீக்காக இருக்கிறதுனால. ஸோ விட்டமின் சி வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் நியூட்ரிஷன், பேலன்ஸ் டயட்டு, டே டு டே விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு ப்ளஸ் ஆக்டிவிட்டி நல்லபடியாக நடவடியாக ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட், சர்க்குலேஷனுக்கு ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் நியூட்ரிஷன், ஹெல்த்தி டயட் ப்ளஸ் ஆக்டிவிட்டி இந்த மூணுமே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்பைடர் வெயின்ஸ் ப்ராக்ரஸ் ஆகிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.